அண்ட் இந்த வீடியோல என்னுடைய ஃபேவரட்டான டிஸ்ப்ளேயான OLED டிஸ்ப்ளே பத்தி பார்க்க போறோம். அண்ட் இந்த OLED டிஸ்ப்ளேக்கான மீனிங் ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டயோட். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டிஸ்ப்ளே வந்துட்டு 0.96 இந்த சைஸ் டிஸ்ப்ளே. இது வந்துட்டு டியூவல் கலர் டிஸ்ப்ளே. அதாவது இதோடைய கிளாசிஃபிகேஷன் பார்க்கும்போது நிறைய டைப்ல கிளாஸிஃபை பண்ணலாம். லைக் இதுல வந்துட்டு கலர் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணணும்னா மோனோக்ரோம், கலர்டுன்னு 2 டைப்ஸ் இருக்கு. மோனோக்ரோம்னா ப்ளூ, ஒயிட், டுவெல் கலர். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து டுவெல் கலர். இதுல வந்துட்டு மேல எல்லோ கலர்லயும் கீழே வந்து ப்ளூ கலர்லயும் இருக்கும். அண்ட் அதர் டைப் பாத்தீங்கன்னா RGB கலர் வரும். அண்ட் மெயினான டிஃபரன்ஸ் நம்ம இதுல பார்க்கணும்னா புரோட்டோகால் பேஸ் பண்ணி டிஃபர் ஆகுறது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து 4 பின் OLED டிஸ்ப்ளே அண்ட் இதுலயே 7 பின் OLED டிஸ்ப்ளேவும் இருக்கு. அது வந்து SIP புரோட்டோகால் யூஸ் பண்ணும். இது வந்து I2C புரோட்டோகால் யூஸ் பண்ணும். ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சைஸ் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா புரோட்டோகால் டிஃபர் ஆகும். இந்த புரோட்டோகால் டிஃபர் ஆகுறது மூலியமா இந்த SPIங்கிறது வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். லைக் இது வந்து அனிமேஷனுக்கும் கிராஃபிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் சூப்பரான ஒரு விஷயம்.